இந்த ஆண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் IPL 2025க்கான சீசனில் டெல்லி மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையான போட்டி கிட்டத்தட்ட ஒரு நாக் அவுட் போட்டி போல் நடைபெறுகிறது. RCB, குஜராத் மற்றும் பஞ்சாப் அணிகள் தகுதி பெற்றுள்ள நிலையில் 4ஆம் இடத்திற்கு மும்பை அணி மற்றும் டெல்லி அணிகள் போட்டி போட்டு வருகிறது. இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றால் மட்டுமே பிளே ஆஃப் சுற்று வாய்ப்பை உறுதி செய்ய முடியும். இந்த நிலையில் மும்பை வான்கடே மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்தது. இதனையடுத்து களமிறங்கிய மும்பை இந்தியன்ஸ் அணியின் நட்சத்திர வீரர் ரோஹித் சர்மா வெறும் 5 ரன்களில் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். இதனையடுத்து ரியான் ரிக்கல்டன் நிதானமாக விளையாடி 18 பந்துகளில் 25 ரன்களை எடுத்தார். இதில் 2 சிக்சர்களும் அடங்கும். இதுபோன்று வில் ஜாக்ஸ் 13 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்து பெவிலியன் திரும்பினார். ஒரு கட்டத்தில் ஜெயக்குமார் யாதவ், திலக் வர்மாவும் நிதானமாக விளையாடி ரன்களை சேர்த்து வந்தனர். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட திலக் வர்மா 27 பந்துகளில் வெறும் 27 ரன்கள் மட்டுமே சேர்த்தார். கேப்டன் ஹர்திக் பாண்டியா 6 பந்துகளில் 3 ரன்களை வெளியேற மும்பை அணி மிகவும் மோசமான நிலையில் தள்ளப்பட்டது. இந்த சூழலில் கடைசி 2 ஓவர்களில் சூரியகுமார் மற்றும் நமதீன் தீர் ஆகியோர் அபாரமாக விளையாடி மும்பை அணியை சரிவிலிருந்து மீட்டுள்ளனர். முகேஷ் குமார் வீசிய 19வது ஓவரில் நமன் தீர், சூரியகுமார் யாதவ் அதிரடியாக விளையாடியுள்ளனர். 3 சிக்சர்கள் 2 பவுண்டரிகளை மும்பை அணி அடிக்க 19வது ஓவரில் 27 ரன்களை சென்றது. இதனையடுத்து கடைசி ஓவரில் சமீரா பந்து வீச ஆரம்பித்தார். அதிலும் சூரியகுமார் யாதவ் பட்டையை கிளப்பியுள்ளார். 2 சிக்சர்கள் 2 பவுண்டரிகளை அவர் அடித்து கடைசி 12 பந்துகளில் மும்பை அணி 42 ரன்களை குவித்தது. இதன் மூலம் மும்பை அணி 20 ஓவர் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்கள் எடுத்து விளையாடியுள்ளது. சிறப்பாக விளையாடிய சூரியகுமார் கடைசி வரை ஆட்டமிழக்காமல் 43 பந்துகளில் 73 ரன்களை சேர்த்துள்ளார். இதில் 7 பவுண்டரிகளும் 4 சிக்சர்களும் அடங்கும். நவன்தீர் 8 பந்துகளில் 26 ரன்களை சேர்த்துள்ளார். இதில் 2 பவுண்டரி 3 சிக்சர்கள் என அவருடைய ஸ்ட்ரைக் ரேட் 300 என்ற அளவில் இருந்தது.